கூடியிருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. யோசுவா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலன் கொண்டு திடமனதாய் இரு. பலன் கொண்டு திடமனதாய் இரு. யோசுவாவினிடத்திலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை யோசுவாவுக்கு மட்டும்தானா அல்லது இந்த வார்த்தை நமக்கானதா? நிச்சயமாக இது நமக்கானது. அடுத்த வசனத்துல நம்ம முந்தைய வசனத்துல பார்க்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டது. அதே அந்த வசனத்தை எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். எபிரேயர் 13:5 இருக்குது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையில் யோசுவாவுக்கு மானதால் மட்டுமல்ல, கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை நமக்கான. பலன் கொண்டு திடமனதாய் இரு. பைபிள்ல பார்க்கிறோம், இந்த வார்த்தை பலன் கொண்டு திடமனதாய் இரு என்பது பல பேர்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இதே வார்த்தையை சொல்றார், பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். உபாகமம் 31:6. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். ஏன்? மோசேயோட வேலை அங்கேயோட முடிஞ்சிருச்சு. யோர்தான் நதியோட அவரோட வேலை முடிந்து விட்டது. இனிமேல் அவர்களுக்கு கானான் தேசத்துக்கு கடந்து செல்ல வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. ஏன்னா மோசே யோர்தான் வரைக்கும் தான் நீ வர முடியும், அல்லது நீ அந்த கானான் தேசத்தை பார்க்க முடியாது என்று தேவன் மோசேட்ட சொல்லிட்டார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்றார், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். யோர்தான் இருந்து கானான் தேசத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் திடமனதோடு இருக்க வேண்டும். ஏன்னால் உங்களுக்கு வழியிலே அநேக எதிரிகள் உண்டு, அநேக துன்பங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. இதெல்லாம் நீங்க தைரியமா நீங்க சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் சொல்றார், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அது இந்த வார்த்தையை அவர்கள் காத்து கொண்டார்கள்னா நிச்சயமாக இல்லை. அவர்கள் எரிக்கோ பட்டணத்தை கடந்து விட்டார். எரிக்கோன்றது மிகப்பெரிய ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை அவர்கள் தைரியமா கடந்துட்டாங்க. அடுத்தது ஒரு சின்ன பட்டணம் இருக்கு, ஆயி அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கு. ரொம்ப ரொம்ப சின்ன பட்டணம். எரிக்கோவை பார்க்கும்போது ரொம்ப சின்ன பட்டணம். ஆனால் அந்த ஆயி பட்டணத்தை அவர்கள் ஜெயிக்க முடியாது. அவர்கள் திடமனதாய் இருக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது யூதா வம்சத்தை சேர்ந்த ஒருத்தன் என்ன பண்றான், இந்த எரிக்கோ பட்டணத்தில் இருக்கிற நல்லதானதை மட்டும் எடுத்து தன்னுடைய கூடாரத்திலே ஒளிச்சு வைக்கிறான். தீட்டான பொருட்களை எடுத்து தன் கூடாரத்திலே ஒளித்து வைத்து விடுகிறான். அது அவர்கள் மேலும் மேற்கொண்டு போக முடியாதபடிக்கு அது ஒரு தடையாக அவர்களுக்கு இருக்கு. அப்போ பாருங்க, யோசுவா 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். 36 பேரை வெட்டி போட்டார்கள். வாசலின் வெளித்துவக்கி செபாரித் மட்டும் அவர்களை துரத்தி மலையின் இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் தண்ணீராய் போயிற்று. ஜனங்களுடைய இருதயம் தண்ணீராய் போயிற்று. பலன் கொண்டு திடமனதை அவர்களாக இருக்க முடியல. ஏன்? ஒரே ஒருத்தர் செஞ்ச ஒரு சின்ன ஒரு செயல். யோசுவா 7ஆம் அதிகாரத்துல 20-21 வசனத்தை வாசிப்போம். அவன் யாருன்றது நமக்கு தெரியும். இந்த யூதா வம்சத்தை சேர்ந்த ஆகான் அப்படிங்கிறவன். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இந்த பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாடத்தையும் நான் கண்டு அவை இச்சித்து எடுத்துக் கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்கு புதைந்திருக்கிறது. இப்போ யோசுவா என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு குடும்பமா கோத்திரமா கூப்பிடுறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வசனம் வாசிக்கிறோம், அவனை என்ன பண்ணாங்க, கல்லெறிந்து கொன்றார்கள் என்று. அப்ப அதுக்கப்புறம் அவர்கள் ஜெயித்துட்டாங்க. ஆனால் மோசே என்ன சொல்லியிருக்காரு, பலன் கொண்டு திடமனதா இருங்கள் அப்படின்ற வார்த்தை அவர்களால் அதிலே நிலைத்து நிற்க முடியவில்லை.
ஒரே ஒருத்தன் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் சாதிச்சிட்டான். பலன் கொண்டு திடமனதாய் அவர்கள் இருக்க முடியவில்லை. அவர்களுடைய இருதயம் என்னவா, தண்ணீரை போல கலங்கிற்று. அடுத்தது இன்னொரு மனுஷனை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனம். இந்த இடத்துல ராஜாக்கள் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரு, சாலமோன். சாலமோன் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-4. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக் கொண்டார். இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் இருக்கிற புருஷன் உனக்கு இல்லாமல் போவது இல்லை என்று சொன்ன அவருடைய வார்த்தையை நிலப்படுத்துவதற்கும். இந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீது மரண படுக்கையில் இருக்கிறாரு. இப்போ அவருடைய மகன் சாலமோனை கூப்பிட்டு அவர் சொல்றார். இந்த 2-3 வசனங்களை வாசிங்க. தெரியும், 3வது வசனம் கூட வாசிங்க. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும். அதுல அந்த இது இருக்கும், பலன் கொண்டு திடமனதா இருன்னு அர்த்தம். 2வது வசனமா நீ திடன் கொண்டு புருஷனாயிரு அப்படின்னு. இப்போ தாவீது சாலமோனை பார்த்து சொல்றாரு, திடன் கொண்டு புருஷனாயிரு, தைரியமா இரு, தேவனை பற்றி கொண்டு இரு அப்படின்னு அவர் சொல்றாரு. மரண படுக்கையில் இருக்கிற தாவீது சாலமோனை இன்னும் பாருங்க, இந்த தேவாலயத்தை கட்டும் போதும் தாவீது சாலமோனை பார்த்து சொல்ற வார்த்தை பாருங்க. 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 12-13 வசனம். 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 12-13 வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாக இரு. இதே தாவீது தன் மகன் சாலமோனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றார். பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலன் கொண்டு தைரியமாயிரு. நீ பலன் கொண்டு தைரியமாயிரு. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியும் நிறுத்த முடியாத திரளான விக்கிரகத்தையும் இப்போ தாவீது சாலமோனை பார்த்து சொல்றாரு, பலன் கொண்டு தைரியமா இரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9-10 வசனம். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9-10 வசனம். என் குமாரனாகிய சாலமோனே. 3 இடத்துலயும் பார்க்கிறோம் தாவீது தன் மகன் சாலமோனை பார்த்து சொல்ற வார்த்தை தான் இது. என் குமாரனாகிய சாலமோனே, நீ பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனத்தோடும் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். 3 இடத்துலயும் தாவீது சாலமோனை பார்த்து சொல்றார். இப்ப அவன் என்ன சொல்றான், அந்த நேரத்துல எல்லாம் மண்டையாட்டிக்கிறான். சரிங்க 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 அப்படின்னு மண்டையாட்டிக்கிறான். அது அப்படியே அவன் தன் வாழ்நாள் வரைக்கும் கடைபிடிச்சானா இல்ல. ஒரு கட்டத்துல பாருங்க, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். தாவீது செத்து போனதுக்கு அப்புறம் இவர் ராஜா ஆயிட்டாரு. இப்போ இவர் இஷ்டத்துக்கு இவர் வாழ்றாரு. 1 ராஜாக்கள் 11:3. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? அவருடைய ஸ்திரீகள் அவருடைய இருதயத்தை வழுவி போக செய்தார்கள். அங்கே இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயம் தண்ணீரை போல கரைந்து போயிற்று. இந்த இடத்துல அவருடைய இருதயம் வழுவி போனது. ஏன்னா அதுல இருக்கிற அர்த்த வசனங்கள்லாம் ரொம்ப ஆழமா நம்ம படிக்கணும். 4வது வசனம் 6வது வசனம் எல்லாம் வாசிப்போம். சாய பண்ணினார்கள். பாருங்க, பலன் கொண்டு திடமானதா இருன்னு தாவீது தலையால் அடிச்சுக்கிட்டார் சாலமோனை பார்த்து. எப்பா தயவுசெய்து நீ பலம் கொண்டு திடமானதா இரு, உன் தேவனை தேடு, அப்பதான் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை கைவிட்டுட்டீங்கன்னா அவர் உன்னை கைவிட்டுருவாருன்னு தலைப்பாடா அடிச்சு சாலமோன் கிட்ட சொல்ற. இப்ப இவன் என்ன ஆயிடுச்சு இவனுக்கு பாருங்க, இப்ப இவனுடைய ஸ்திரீகள் இவனுடைய மனைவிகள் என்ன பண்றாங்க, இவனுடைய இருதயத்தை வழுவி போக செய்து விட்டார்கள். அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியாக அவர்கள் இருதயத்தை மாற்றினார்கள் அப்படின்னு போட்டு.
அங்க ஒரே ஒரு ஆளு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் சாட்சிட்டான். இங்க கூட்டமா ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒருத்தனை சாட்சிட்டான். 6வது வசனம். பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றவில்லை. பலன் கொண்டு திடமனதாய் இருன்ற வார்த்தை அவனுக்கு அப்படியே காத்திலேயே போயிடுச்சு. அவன் திடமனதாய் இருக்கவே இல்லை. அவனுடைய இருதயம் ரொம்ப ஈஸியா வலிவி விட்டது. 9-10 வசனம். ஆகையால் இரண்டு விஷயம் தரிசனமாகி இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி எவ்வளவு ஒரு வார்த்தைகள் பாரு. தேவன் அவனுக்கு 2 முறை தரிசனமாயி, அப்பா அந்த பக்கம் போயாத, அந்நிய தேவர்களை பின்பற்றாத அப்படின்னு சொல்லியும் அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் சொல்லியும் அவர்கள் இல்லை. சாலமோனும் பலன் கொண்டு திடமனதாய் இருந்து சொல்லியும் அவனும் அப்படி திடமனதாய் இல்லை. ஆனால் இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் கடைசி வரைக்கும் சொல்லப்பட்ட இந்த பலன் கொண்டு திடமானதாய் இருந்து சொல்லப்பட்டதுல இருந்து கடைசி வரைக்கும் அது அப்படியே இருந்திருக்கும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலன் கொண்டு திடமானதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு பங்கிடுவாய். இப்போ யோசுவாவினிடத்திலே பலன் கொண்டு திடமனதாய் இரு அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லப்படும். அவனுடைய ஊழியம் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ஊழியம் ஆரம்பிக்கும் போது மோசே அவனை பார்த்து சொல்றாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவா பார்த்து சொல்றாங்க, அப்பா நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நாங்கள் மோசையை பின்பற்றினது போல உன்னையும் பின்பற்றி நாங்கள் வரோம் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களும் சொல்றாங்க. யோசுவா இந்த 1ஆம் அதிகாரம் கடைசி 2-3 வருஷங்கள்ல அப்படி இருக்கும். அப்போ இவனிடத்துல இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பலன் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்ல வார்த்தைய கடைசி வரைக்கும் அவன் கை பிடிச்சு. சரி, முதல்ல இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானது மோசேவா ஆரோனா? மோசே தான் இல்லையா? தேவன் ஒரு சிநேகிதை போல பேசினார்கள் அப்படின்னு. ஆனா மோசேக்கு அல்லது ஆரோனுக்கு இருந்த ஒரு ஆசீர்வாதம் மோசேக்கு இல்லை. என்ன பாருங்க, 1 நாளாகவும் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஏன் யோசுவாவை தேவன் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தை நான் இப்ப சொல்ல வரேன். 1 நாளாகவும் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். பாருங்க, அந்த வார்த்தையில ரொம்ப முக்கியம். அம்ராமின் குமாரர் அப்படின்னு போட்டிருக்கு அந்த இடத்துல. வாசிங்க. அடுத்தது ஆரோனும் மோசே. அம்ராமின் குமார் 2 பேரு, ஆரோன் மோசே. இப்போ ஆரோனுடைய காரியத்தை இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆரோன் குமாரரும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் திருப்தி வைக்கப்பட்டார்கள். பாருங்க, ஆரோனுக்கு அவனும் அவன் வம்சம் அவன் பிள்ளைங்க எல்லாருமே அந்த ஊழியத்தை செய்யணும். ஆசாரிய ஊழியம் செய்யணும். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எப்படி ஆரம்பிக்குதுன்னு அங்க பாருங்க. தேவனுடைய மனுஷனாகிய மோசே. அங்க என்ன போட்டிருக்கு? அம்ராமின் குமாரர். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரோவெனில் லேவி கோத்திரத்துக்குள் எண்ணப்பட்டார்கள். மோசேயோட பசங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு தன்மையே இல்லை. ஆரோனை விட மோசே தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவன். ஆனால் ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு இருந்த ஆசீர்வாதம் மோசேயோட பிள்ளைகளுக்கு கிடைக்கல இல்லைங்களா? அது பல காரணங்கள் இருக்கு. இப்போ தேவன் மோசேயிலிருந்து அந்த ஊழியத்தை அப்படியே எப்படி யோசுவாவுக்கு மாத்திரா பாருங்க. என்னாகும் 27ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியில் நிறைந்திருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும்
அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபையினத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவருக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. வார்த்தை பாருங்க, உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. மோசேக்கு எவ்வளவு ஒரு கணம், அந்த கணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடுத்துரு அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஏன் இனிமேல நீ இல்ல, அவன் தான். உன்னுடைய கணத்துல எடுத்து கொஞ்சம் அவனுக்கு கொடுத்துரு. அந்த அந்த பெற்ற கணத்தை அப்படியே பிடிச்சிட்டா, கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்கான். இப்போ இவன் மோசேயோட பிள்ளைங்களை விட தேவன் இவனை தெரிந்து கொண்டான். ஏன் இங்க நிறைய வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் படிக்க நேரம் இருக்காது. இவன் எப்போதுமே ஆசீர்ப்பு கூடாரத்திலேயே இருப்பான். 24 மணி நேரம் ஆசீர்ப்பு கூடாரத்திலேயே இருப்பான். எப்போதும் தேவனை அவன் துதிக்கிறவனாகவே இருக்கிறான். அப்ப அதனாலதான் மோசே, தேவன் மோசேன்னு எடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை எடுத்து யோசுவாவிட்ட கொடுக்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, என்ன, உன் கணத்துல கொஞ்சம் அவனுக்கு கொடு. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இப்போ இந்த யோசுவா கடைசி வரைக்கும் தன்னுடைய அந்த ஊழியத்தை அந்த பலன் கொண்டு திடமானதா இருக்கணும்ன்ற அந்த ஒரு சிந்தனைய கடைசி வரைக்கும் பார்த்திருக்காங்க, கடைபிடிச்சிருக்கான். பாரு, இப்ப நம்ம யோசுவா 1:6 நீ பலன் கொண்டு திடமானதா இரு, நீ இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய் அப்படின்னு. முதல்ல இவனோட ஊழியம் என்ன, தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு பங்கிட்டு கொடுக்கணும். இந்த வாக்குத்தத்தம் யார்கிட்ட இருக்கு, ஆபிரகாம் கிட்ட தேவன் சொன்னார், உன் சந்ததிக்கு கானான் தேசத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஆபிரகாம் கிட்ட சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறது யாரு, யோசுவா. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். 430 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் 430 வருஷம் கழிச்சு யோசுவா கையில அது கொடுக்கிறது. யாருக்கு, மோசேயோட கணத்துல கொஞ்சமா இருக்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பை கடைசி வரைக்கும் கரெக்டா செஞ்சு யோசுவா 23:4. பாருங்கள், யோர்தான் முதல் நாம் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்குள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாக இருக்கிறவர்களுமான சகல ஜாதிகளின் தேசத்தின் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாய் பங்கிட்டு கொடுத்தேன். 1:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவர்களுக்கு நீ பங்கிட்டு கொடுப்பாய் அப்படிங்கிற அந்த ஊழியத்தை யோசுவா கரெக்டா செஞ்சிருக்காரு. எப்படி, பலன் கொண்டு திடமனதா இருந்து இந்த ஊழியத்தை கரெக்டா அவர் முடிக்கிறார். நான் இந்த தேசத்தை உங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தேன் அப்படின்னே சொல்றார். முதல்ல என்ன, அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றுவதிலே பலன் கொண்டு திடமனதாய் இருந்திருக்கிறார். இரண்டாவது பாருங்க, 7வது வசனம், யோசுவா 1:7. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலப்பட்டு திறமனதாய். இரண்டாவது என்ன, தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்வதிலே பலன் கொண்டு திடமனதாய் இரு. முதலாவது ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே பலன் கொண்டு திடமனதாய் இரு. இரண்டாவது தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்வதிலே பலன் கொண்டு திடமனதாய் இரு. பலன் கொண்டு திடமனதாய் இருந்தாரா, நிச்சயமாக இருந்திருக்கிறார். யோசுவா 24:15 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், எல்லாம் மனப்பாட வசனம். என்ன சொல்றாரு, நானும் என் வீட்டாருமவெனில் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யார வேணாலும் சேவிச்சுட்டு போங்கப்பா. மலை யோர்தானுக்கு முன்னாடி இருக்கிற அந்த உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவனை நீங்க சேவிச்சுட்டு போங்க, அல்லது இந்த எமோரியர்கள் தேவனை நீங்க சேவிச்சுட்டு போங்க. ஆனால் நானும் என் வீட்டாருமவெனில் கர்த்தரையே சேவிப்போம். தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்வதிலே பலன் கொண்டு திடமானதாய் இரு என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அவன் பிடித்து கொண்டு கடைசி வரைக்கும் அதில் உறுதியா இருந்திருக்கிறான். பலன் கொண்டு திடமானதாய் இருந்திருக்கிறான். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். மூன்றாவது யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடுவதில்லையா, பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி 9. அப்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நீ பயப்படாதே, கலங்காதே, நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு.
உலகத்திலே ஏற்படுகிற துன்பத்தை பார்த்து நீ பயப்படாதே. உனக்கு உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாதே. நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், துன்பங்கள், போராட்டங்கள் வந்தாலும் நீ அதில் விழுந்து விடாதபடிக்கு பலன் கொண்டு திடமனதாய் இரு. யாரு? மோசேயின் கணத்திலே கொஞ்சமா வச்சிருக்கு. அது அந்த துன்பத்தையும் போராட்டத்தையும் பார்த்து அவர் பயந்தாரா? கிடையவே கிடையாது. யோசுவா 10:12 வசிப்போம். யோசுவா 10:12. கர்த்தர் ஊழியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிரோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நின்றுகிறார். வர எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா அவருக்கு? சூரியனை பார்த்து நில்லு அப்படிங்கிற. அவர் எதுக்குமே பயப்படல. சூரியனை பார்த்து நீ நில்லு, சந்திரனை பார்த்து நில்லு அப்படின்னு சொன்னாரு. சூரியன் சந்திரன் நின்னுச்சா? நிச்சயமாக நின்னு இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு வசனம், ரொம்ப முக்கியமான வசனம், 14வது வசனம் பாருங்க. இப்படி கர்த்தர் ஒரு மனிதன் சொன்ன சொல்லை கேட்டு அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்ல பின்னும் இல்ல. இயேசுவா எப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க. இவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக சூரியனே நில்லு, சந்திரனே நில்லுன்னு சொன்ன உடனே தேவன் அதை நிறுத்தினதோ இல்லாம அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் சொல்லி கேட்டு தேவன் இதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சதுக்கு அதுக்கு பின்னாடி இப்படி செஞ்சது. எப்பேற்பட்ட ஒரு வல்லமையான ஒரு ஆளு பாருங்க இந்த யோசுவா. கடைசி வரைக்கும் பலன் கொண்டு திடமனதாய் இருந்திருக்கிறான். 23:3 வாசிப்போம். யோசுவா 23:3. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். கடைசி வரைக்கும் அவன் தேவனை பின்பற்றியே, தேவனை சார்ந்தே அவன் வாழ்கிறான். எல்லாத்துலயும் அவன் போய் ஜெயம் கொள்றான். ஆனா ஜெயத்தையெல்லாம் நான் தான் ஜெயிச்சேன்னு அவன் சொல்லவே. எல்லாம் தேவன் தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அந்த பலன் கொண்டு திடமனதாய் இருந்திருக்கிறான் இந்த யோசுவா. எல்லா சூழ்நிலையிலும் ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே பலன் கொண்டு திடமனதாய் இருந்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்வதிலே பலன் கொண்டு திடமனதாய் இருந்திருக்கிறான். துன்பங்களையும் போராட்டங்கள் கண்டு பயப்படாமல் அவன் பலன் கொண்டு திடமனதாய் இருந்து கடைசி வரைக்கும் அதை எல்லாவற்றையும் நல்லபடியா அவன் முடிச்சான். இந்த யோசுவா நமக்கு ஒரு பாடத்தை இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது என்ன? நாமும் ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். ஊழியத்தை நிறைவேற்றுவது ஒரு ஊழியரோட வேலை அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு சபையில இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு ஊழியக்காரன். 2 தீமோத்தேயு 4:5 பவுல் தீமோத்தேயு பார்த்து சொல்றாரு, ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே ஜாக்கிரதையாய் இரு அப்படின்னு. நாம் ஒவ்வொருவரும் இந்த சபை வளருவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். இந்த சபையை எழுப்பி கட்டுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. இயேசு கிறிஸ்து அந்த சபையில இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சபையில் இருக்க ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் தேவன் கிறிஸ்து அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை நாம் நிறைவேற்றுவதிலே உறுதியாய் இருக்க வேண்டும். முதலாவது ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். இரண்டாவது தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ்வதிலே பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். 2 பேதுரு 1:19 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இருளுள்ள சரத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அதே 1 பேதுரு 2:3 வாசிக்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைக்கு போல திருவசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். அப்போ வசனத்திலே கை கொள்வதில் மிகவும் ஜாக்கிரதையாக பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். 3வது, இந்த உலகத்திலே இருக்கிற நமக்கு ஏற்படுகிற துன்பங்களிலோ
வேதனையிலோ கஷ்டங்களிலோ நாம் விழுந்து விடாமல் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். கலாத்திய சபையில இன்னொன்னு அது ரொம்ப ஒரு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் உள்ள ஒரு சபை. தேவனுக்கு சித்தமானால் கலாத்திய சபை குறித்து ஒரு 2-3 செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். தேவனுக்கு சித்தமானால் அதை நாம் வரும் நாட்களில் அதை நாம் தியானிக்கலாம். மிகுந்த ஒரு கஷ்டங்கள் நிறைந்த ஒரு சபையாக அந்த கலாத்திய சபை இருக்கிற யூதர்கள் எல்லாம் மற்றவங்களையும் எப்பா நீ யூதர் முறைப்படி வாழணும்னு கட்டாயப்படுத்துறான். இப்போ பவுல் அந்த சொல்லும்போது சொல்றாரு, ஏப்பா நீங்க நன்றா தானே ஓடினீங்க, உங்களை மயக்கினவன் யார், நீங்கள் கிருபையிலிருந்து விழுந்து விட்டீர்களே அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்றாங்க. ஏன் அவர்கள் அந்த விசுவாசத்துல உறுதியா இல்லை, பலன் கொண்டு திடமானதாய் இல்லை. இப்போ பலன் கொண்டு திடமானதாய் இருந்து போராட்டங்களும் கஷ்டங்களும் வரும்போது நாம் தைரியமாக இருக்கணும். நாம சபையில இருக்கும்போது அநேகர் நம்மளை அநேக ஒரு தூஷணமான வார்த்தைகளை சொல்றாங்க. இன்னைக்கு நான் காதார நம்ம கேட்கிறோம், எப்பா ஏன்பா அங்க போயிட்டு கிடக்குற, அங்க ஒரு ஆவி இல்லை, ஒண்ணு இல்லை, ஒரு உற்சாகமா பாட்டு பாட மாட்டாங்க அப்படின்னு நம்ம காதுபடவே நம்ம கேட்கிறோம் சொல்றாங்க. இப்போ அதுல எல்லாம் நம்ம கேட்டுட்டு நாம் நம்முடைய இருதயத்தை வலிவிட போகவிட கூடாது. நம்முடைய இருதயம் தண்ணீரை போல கரைந்து விட கூடாது. நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். நான் சரியான சத்தியத்துக்குள்ள இருக்கிறேன் என்ற விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? அங்க நல்லா இருக்குது, அங்க நல்ல ஆவியோட உற்சாகத்தோட பாடுறாங்களே, நல்ல கைத்தட்டி பாடுறாங்களே, ஒரு ஜனவரி 1ஆம் தேதியான ஆசீர்வாத தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்றாங்களே அப்படின்னு அங்க போனோம்னா திடமனதாய் இல்லைன்னு அவர் சொல்றாரு, நீங்கள் கேட்டு கற்றுக்கொண்டதிலே உறுதியா இருங்கள். நீங்க உங்களுக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்குதோ அதுல உறுதியா இருக்க வேண்டும். அப்போ துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் போராட்டங்களிலும் நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர்கள் வாசிக்கிற உங்கள் கவலை எல்லாம் தேவனிடத்துல சொல்லிருங்க, விண்ணப்பங்களை எல்லாம் தேவனிடத்துல சொல்லிருங்க. இந்த உலகத்துல நாமும் ஒரு மனுஷன் தான், நாமும் வானத்திலிருந்து குதிக்கல, நாமும் எல்லாம் ஒரு போராட்டம் உள்ள ஒரு மனுஷன் தான். எலியாவை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவனும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். நாமும் இந்த உலகத்துல பாடுள்ள மனுஷன் தான். நம்ம மட்டும் விசேஷித்தவர்கள் அல்ல, எல்லாருக்கும் நேருகிறது தான் நமக்கும் நேருகிறது இல்லையா? நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்றாரு, அவனுக்கு இப்படிதான் இருக்கு, இவனுக்கு தான் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது தேவன் நமக்குள்ள ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறார். நமக்கு தனித்த ஒரு ஜீவியம் இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் ஜீவித்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல அப்படின்னு நமக்கு ஒரு தனித்த ஒரு ஜீவியம், அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும், அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் பலன் கொண்டு திடமனதாய் இல்லை அப்படின்னு வச்சு ஓகேங்களா? இல்லை அப்படின்னும் போது நாம் பலன் கொண்டு திடமனதாய் இல்லை அப்படின்னும் போது என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்க. 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகவும் 13:7. ஏலியாவின் மக்களாகிய தீனர் அவரோடு கூடி சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாமை எதிர்க்கக்கூடாமல் ஆனவயலின் திடமற்ற மனதுமாய் இருக்கையில் அவனுக்கு சொந்தமாய் தங்களை பலப்படுத்திக் கொண்டார். இந்த இடத்துல பார்க்கிற சாலமோனுடைய பையனை பத்தி, இந்த மகனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சாலமோனுக்கு அப்புறம் அந்த அவனுடைய ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஒன்னு இஸ்ரேல் ராஜ்யம், ஒன்னு யூதா ராஜ்யம். இந்த யூதா ராஜ்யத்துடைய அரசனாக யாரு வரா? சாலமோனுடைய மகன். சாலமோனுடைய மகன் என்ன, ரொம்ப சின்ன வயசு, அவனுக்கு ரொம்ப பால வயது. அந்த சின்ன வயசா இருக்கிறதுனால என்ன ஆகுது, அவனுக்கிட்ட அந்த எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி இல்லை. அப்போ அவனுடைய எதிராளிகள் என்ன பண்றாங்க, அவனுக்கு அவனை விட பலசாலியா மாறுறாங்க அப்படின்றத அந்த இடத்துல வசனத்துல சொல்றோம். இப்போ இதேதான் நாம் தினம் கொண்டு திடமானதா இல்லாம நம்மிடத்துல எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வளர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னாவது நம்முடைய எதிராளி நம்மளோட பலசாலி ஆயிரும். நம்முடைய எதிராளி யாரு? பிசாசானவன் நம்மளோட பலசாலி ஆயிடுவான். ஈஸியா நம்மளை கவிழ்த்து போட்டுடுவான். ஈஸியா நாம் கிருபையிலிருந்து விழுந்தபடியாக நேர்ந்திடும். நாம் பலன் கொண்டு திடமனதாய் இல்லை. நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருந்து தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த பலன் கொண்டு திடமனதாய் இருக்கும். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு இன்னும் மூல வசனத்தை சொல்ல வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு. யாருக்கு? எபிரேயருக்கு. அவர்களாம் எபிரேயர்கள்னா யாரு? யூதர்களுடைய அந்த ஒரு உபதேசத்துல தேறினவர்கள் தான் எபிரேயர்கள். ஆனால் அவர்களே கிறிஸ்துவின் உபதேசத்துல இன்னும் தேர்ச்சி அடையல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம்
கிறிஸ்துக்குள்ளாக நாம் எதிர்பார்க்கிற தேவன் எதிர்பார்க்க வளர்ச்சி இருந்து திடமனதாய் இருக்கும்போது நம்முடைய எதிராளி நிச்சயமாக நம்மை மேற்கொள்ள முடியாது. 1 பேதுரு 5:8-9 வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உடையவர்களாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியான பிசாசானவன் எவளை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருந்து நாம் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். 2 நாளாகமம் 19:11 2 நாளாகமம் 19:11 இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியாவின் யூதா வம்சத்தின் தலைவர் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியர் உங்கள் கைக்கு உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து, கடைசி 2 லைன் தான், நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடப்பியுங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடப்பியுங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நாம் உத்தமமாய் பலன் கொண்டு திடமனதாய் ஜீவிக்கும் போது தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த உலகத்தை ஈஸியா நம்ம ஜெயிக்க முடியும். நாம் நம்முடைய விசுவாசத்திலே தைரியமாக இருக்க முடியும். இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்களிலே நாம் நிச்சயமாக நம் கிருபையிலிருந்து விழுந்து விடாதபடிக்கு தேவன் நமக்கு துணை நிற்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யோவான் 16:33 வாசிக்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 31:24 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். நாம் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற ஜனமாக இருக்கிறோம். நாம் அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். நீங்க பயப்படாதீங்க, நிச்சயமாக முடிவு உண்டு என்று நீதிமொழியில வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகத்திலே கர்த்தருக்காக காத்திருக்கிற நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். கடைசி 2 வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். 1 பேதுரு 5:10 1 பேதுரு 5:10 நம்முடைய நிச்சய வயதிற்கு அழைத்தவராய் இருக்கிற கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடல் நீக்கிற சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கொஞ்ச காலம் பாடல் நீக்கிற இந்த உலகத்திலே தேவன் நம்மை சீர்படுத்துவார், பலப்படுத்துவார், நம்மை தைரியப்படுத்துவார், நிலைப்படுத்துவார். நாம் அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவத்தை கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும்படியாக நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்போ நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருந்து உத்தமமாய் இருக்கும்போது தேவன் நமக்கு துணை நிற்கிறார் என்று நாம் சங்கீதம் 84:5 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பலன் கொண்டு தன்னுடைய இருதயத்திலே செவ்வையான வழியிலே நடத்துகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்குள் பலன் கொண்டு தன்னுடைய இருதயத்தை செவ்வையான வழியிலே, நம்முடைய இருதயம் ஒருபோதும் தண்ணீரை போல கரைந்து விடக்கூடாது, அல்லது நம்முடைய இருதயம் வலிவிடக் கூடாது. நமக்கு சுத்தி இருக்கிற மூலமாக நம்முடைய இருதயம் வலிவிடக் கூடாது. அப்படி நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்வதிலே பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் துன்பங்களிலும் போராட்டங்களிலும் நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.